அண்ணாமலை அவர்கள் நமக்கு கிடைச்சிருக்க ஒரு பொக்கிஷம். அவரை பாஜக மிஸ் பண்ணிடுச்சு. அவ்வளவு தூரம் இடைஞ்சல் கொடுத்தாங்க. அதை அவர் ஒரு இதாவே நினைக்காம, அதனாலதான் இப்ப நானும் பாஜகவை விட்டு வெளியே வந்துட்டேன்னு சொன்னாரு. இன்னைக்கு டிவிக்கே வந்திருக்கு, யாரும் எதிர்த்து பேச மாட்டாங்க. ஏன்னா இங்க இருக்க பாலிடிக்ஸ் தரையில இறங்கி உடைச்சு அடிக்கணும். அண்ணாமலை அவர்கள் என்னுடைய தொண்டன் பாதிக்கப்பட்டா நான் நிப்பேன் அப்படிங்கிறாரு. வந்தே மாதரம். சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள். நான் ஆரம்பத்திலே சொல்லிடுறேன், தமிழிசை அக்கா தயவு செய்து ப்ரெஸ் மீட் கொடுக்காம இருங்க. இது எங்கள் மக்களினுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள். இப்போ அண்ணாமலை அவர்கள் தனியாக இயக்கம் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் மக்கள் தன்னார்வமாக போய் தங்களை இணைச்சிக்கிறாங்க. இதில் குறிப்பாக பார்த்தோம்னா பாஜகவில் இருக்கிற செயற்குழு உறுப்பினர்கள், மாவட்ட தலைவர்கள், ஒன்றிய தலைவர்கள், அதே மாதிரி பல பிரிவுகளில் இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர்கள் அத்தனை பேருமே வெளியேறாங்க. இது நான் கண்கூடா பார்க்குறேன். நான் பாஜகவில் எந்த பொறுப்புமே இல்லை. எனக்கு அண்ணாமலை அவர்களை பிடிக்கும், நம் பாரத பிரதமர் மோடி அவர்களை பிடிக்கும், அவங்களுடைய செயல்பாடுகள் பிடிக்கும். அவங்க இன்னைக்கு பாஜக ஆளும் மாநிலங்களில் பார்த்திங்கன்னா சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்குது, பொருளாதாரத்தில் மேலே போய்கிட்டு இருக்கு. இது எனக்கு நல்லா தெரியும். நான் போக வர பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த அடிப்படையில் எனக்கு அண்ணாமலையினுடைய செயல்பாடுகள் ரொம்ப பிடிச்சி தான் நான் அவரோட சப்போர்ட்டராக மாதிரி இங்கே நிறைய விஷயங்களை நம்ம கொண்டு பேசிக்கிட்டு இருக்கோம். இதில் இப்போ பார்த்தோன்னா 2 நாளைக்கு முன்னாடி சாட்டர்டே நாங்கள் தேனி மாவட்டத்திலேருந்து எனக்கு ரொம்ப வேண்டிய ஒருத்தங்க அவர் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி, மேடம் இன்னைக்கு ஈவினிங் 4 மணிக்கு மாவட்ட அளவில் நாங்கள் ஒரு கூட்டம் போடுறோம், மொத்தமே 40 பேருக்கு மட்டும்தான் அனுமதி, அதில் கண்டிப்பாக நீங்கள் கலந்துக்கிறணும் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க சார் வர்றேன் அப்படின்னு சொல்லும்போது, அதாவது இப்போ அண்ணாமலை ஆரம்பிச்சிருக்கிற வி த லீடர்ஸ் ஃபவுண்டேஷன் இருக்கு இல்லையா, அதை அடுத்த கட்டத்துக்கு நம்ம எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு கலந்துரையாடல் தான். அதனால் கண்டிப்பாக நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் என்னோட ஹஸ்பண்ட் போனோம். மொத்தமே 40 பேர். ஆனால் அங்கே வந்திருந்தவங்க 60 பேர். அதில் பார்த்தா ஒரு சின்ன ஹால் தான். பட் அதில் நான் இது முக்கியமான அதில் சொல்ல வேண்டியது பார்த்தோன்னா, ஆர்எஸ்எஸ்காரவங்க, விஸ்வ ஹிந்து பரிஷத், ஹிந்து முன்னணி, தன்னுடைய தகப்பனார் ஆர்எஸ்எஸ்ல இருந்தாங்க. அதன் அடிப்படையில் பேஸ் பண்ணி ஒரு 5-6 பசங்க வந்திருந்தாங்க. கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் இருந்தாங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வந்தவங்க நாங்கள் 2 பேர் தான் கட்சி சாராதவங்க, நானும் எனக்கு ஹஸ்பண்டும். அத்தனை பேருமேவும் மாவட்ட தலைவர்கள், மாநில அளவில் பொறுப்பில் இருக்கிறவங்க, ஊராட்சி ஒன்றிய தலைவர்கள், எல்லாருமே பொறுப்பில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே பார்த்தோம்னா மன வேதனையில், வருத்தத்தில் இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? அண்ணாமலை அவர்கள் நமக்கு கிடைச்சிருக்க ஒரு பொக்கிஷம். அவரை பாஜக மிஸ் பண்ணிடுச்சு. எனக்கு இப்போ வரைக்குமே அந்த வருத்தம் இருக்கு. இந்துடா படத்திற்கு உதவ QR கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்கு, ஃபோன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்கள் அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். டெல்லி தலைமை நம்மளுடைய அண்ணாமலை அவர்களை கண்டிப்பாக மிஸ் பண்ணியிருக்க கூடாது. இப்போ எல்லாரும் நம்ம தமிழக பாஜகவில் உள்ள நடக்கிற விஷயங்களை இப்போ ஒவ்வொருத்தவங்களும் வெளியே கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம உள்ளே போய் பார்க்கல. ஆனால் இப்போ நான் போன அந்த கூட்டத்தில் பேசின நிறைய பேர் கண்டிப்பாக வேதனையோடு தான் பேசினாங்க. உள்ள கிளாஷ் இருக்குது. ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது. அவங்க ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் சொன்னாங்க. அப்போ ஒரு சிலர் சொல்லிட்டாங்க, பழசெல்லாம் விட்டுருங்க, பழசை பற்றி எதுவுமே பேச வேண்டாம், இன்னைக்கு நம்ம அண்ணாமலை அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்தணும், அப்போ நம்ம சேர்க்கைக்கு அடுத்த ஸ்டெப்பு நம்ம என்ன பண்ணணுங்கிறத பேசுவோம்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்கள அறிமுகப்படுத்தி வச்சுட்டாங்க. அப்போ அவங்க சொல்கிறதுல அவங்க ஒரு சிலர் அண்ணாமலை அவர்கள் கூட ட்ராவல் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா அந்த எலெக்ஷன் டைமில் போய் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்படி அந்த ஒர்க் பண்ணும்போது அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, அவர் பாவங்க. யார்? அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாங்க, அவர் பாவங்க, மற்றவங்க சரியில்லை, அதாவது இவர் முன்னேறக்கூடாது அப்படிங்கிறதுல மிகவும் கவனமாக இருந்திருக்கிறாங்க. அந்த எலெக்ஷன் டைமில் வேலை பார்க்கும்போது அண்ணாமலை அவருடைய பண்பு தான் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கல, நாங்களாம் சாதாரண உறுப்பினர். அவர் சொல்கிறாரு, நானும் அவர் தன்னுடைய 12 வயசுல இருந்து நானும் பாஜகவில் இருக்கேன், கிட்டத்தட்ட இப்போ நான் 28 வருஷம் அதில் இருக்கேன். ஆனால் இப்படி ஒரு தலைவரை நான் பார்த்ததே இல்லை. அவர் தன்னுடைய வேலையை விட்டுட்டு அண்ணாமலை அவர்களுக்காக கோயம்புத்தூரில் போய் எலெக்ஷனுக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு. தன்னுடைய ரிலேஷன் வீட்டில் இருந்துட்டா. அவர் சொல்கிறாரு, அவ்வளோ தூரம் இடைஞ்சல் கொடுத்தாங்க. அதை அவர் ஒரு இதாகவே நினைக்காம, தங்களுடைய தொண்டர்கள் சாப்பிட்டாங்களா, அவங்க தூங்குனாங்களா, அவங்க நல்லா இருக்காங்களான்னு சொல்லிட்டு அந்த அரவணைச்சு போகிற பண்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் இப்போ நானும் பாஜகவை விட்டு வெளியே வந்துட்டேன்னு சொன்னார். அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு இது. அப்போ அதில் குறிப்பாக ஒரு சில மாவட்ட தலைவர்கள் சொல்லும்போது, இப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலையும்
அந்த அவங்க கீழே வந்து இவ்வளோ பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு அண்ணாமலை அவர்கள்ட்ட சொல்லியிருக்காங்க. அப்போ அவர் வந்து நான் எதுவும் செய்ய முடியலை, 26 வரைக்கும் இருப்பேன் பிரதர், அதுக்கப்புறம் பார்த்துக்குருவோம் நம்ம ஏதாவது செய்யலாம்னு சொல்லிட்டு. அப்போ இவங்க எல்லாருமே வந்து கலந்து பேசியிருக்கிறாங்க. அடுத்து வந்து நம்ம என்ன செய்ய முடியும். இப்போ நம்மளுடைய தமிழக கமலாலயத்தில் மட்டும்தான் இந்த பிரச்சனைனா கண்டிப்பாக சரி செய்யலாம். ஆனால் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு பிரிவிலையும் இவ்வளவு பிரச்சனைகள், இவ்வளவு சண்டைகள், அதாவது வந்து மனசு ஒத்து போகாமல் இருந்தால் எவ்வளவு நம்ம சரி செய்ய முடியும். இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு தான் அண்ணாமலை அவர்கள் வந்து தனியாக வந்துட்டாங்க. இன்னொன்று, ஒருத்தவங்க ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறோம், அவரை நம்பி கொடுக்கும்போது இது உன்னுடைய பொறுப்பு, நீ எல்லாம் சரி பண்ணி எனக்கு கரெக்டாக கொண்டு வந்து கொடுன்னு விட்டுறணும். அதை விட்டு போட்டு ப்ராஜெக்டையும் கையில் கொடுத்துட்டு அவங்க பேச்சை கேளு, இவங்க பேச்சை கேளு, ஏன் பேச்சு சொல்லி கேளு அப்படின்னு சொல்லும்போது, நானாக இருந்தாலுமே எனக்கு இந்த ப்ராஜெக்டை வேணால் நீங்களே வச்சுக்கோங்க சார், நான் ஏன் வேலையை பார்த்துட்டு போயிடுவேன்னு நானே சொல்லுவேன். நான் மட்டுமில்லை, யாராக இருந்தாலும் சொல்லுவோம். இப்போ அப்படியேப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் வந்து அண்ணாமலை அவர்கள் வெளியேறியிருக்காரு. இன்னொன்று, இங்கே சோஷியல் மீடியாவில் பார்த்தோம்னா எல்லாருமே வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே வேதனையாகத்தான் இருக்குது. கண்டிப்பாக இன்னைக்கு பாஜகவில் இருக்கிறவங்க புரிஞ்சுக்கணும், ஒரு இடத்துல மட்டும்தான் பிரச்சனைனா கண்டிப்பாக சரி செய்யலாம். ஆனால் இங்கே ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு மாவட்ட பிரிவுகள்லையுமே பார்த்தோம்னா வேறு மாதிரி, அதாவது பணம் விளையாண்டுருக்கு, அதிகார துஷ்பிரயோகங்கள் செஞ்சுருக்கிறாங்க. அதை எல்லாம் வந்து கண்டிப்பாக உடனே சரி செய்ய முடியாது. அது வந்து செய்யலாம், பட் டைம் எடுக்கும். ஆனால் இங்கே நம்ம கமலாலயத்தில் ஒரு மாதிரி பாலிடிக்ஸ் நடக்குது. டெல்லிக்கு புரிய வைக்க முடியல, புரிய வைக்கக்கூடிய ஆட்கள் இங்கே இல்லை. அதனால் வந்து நம்ம எதுக்கு இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுக்கணும், அந்த ரிஸ்க்கை நம்ம தனியாக எடுத்துக்கலாம்னு நினச்சிருக்காரு. என்னை கேட்டோம்னா, ஆனால் இன்னைக்கு திமுகவும் அதிமுகவும் டிவிக்கேவை எதிர்த்து பேசுறதுக்கு உண்டான வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவங்க கட்சி எல்லாமே உடஞ்சி சின்ன பின்னமாக போயிருச்சு. இப்போ நானே ராஜா நானே மந்திரின்னு சொல்லிட்டு இன்னைக்கு டிவிக்கு ஆட்டம் போட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ சரியான ஒரு எதிர்க்கட்சி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அது அண்ணாமலை அவர்களால் மட்டும்தான் முடியும். அவர் தான் தைரியமாக பேசுவார், புள்ளி விவரத்தோட பேசுவார், துணிச்சலாக பேசுவார். அதாவது வந்து யாரையுமே சப்பக்கட்டு கட்டாமல் ஆமாம் இது இப்படித்தான் சொல்லிட்டு தைரியமாக பேசக்கூடிய அவர். நான்லாம் நினச்சேன் இன்னைக்கு டிவிக்கே வந்திருக்கு, யாரும் எதிர்த்து பேச மாட்டாங்க, எப்படி ஆயிடுமோ அப்படின்னு பயந்துக்கிட்டு இருந்த இடத்துல இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் தனி இயக்கம் ஆரம்பிச்சு அடுத்து அதை அரசியல் கட்சியாக கொண்டு போகும்போது கண்டிப்பாக அவருக்கு வந்து ஒரு நல்ல தெளிவான ஒரு பாதை இருக்குது, நல்லா யோசிக்கக்கூடியவர், விஷயங்களை வெளியே கொண்டு வருவார். அப்போ சரியான ஒரு எதிர்க்கட்சி இங்கே இருக்கும், கேள்வி கேட்கக்கூடிய எதிர்க்கட்சி ஒன்று இருக்கும். டிவிகேவுக்கு வந்து ஒரு நல்ல ஃபைட் கொடுக்க முடியும். இன்றைக்கி பார்த்தோம்னா பாஜகவின் ஆதரவாளர்கள் அன்னைக்கு அந்த வந்திருந்த ஒரு 40 பேர் மீட்டிங்கில் 60 பேர் வந்திருந்தாங்க. அத்தனை பேருமே பார்த்தோம்னா நல்லா படித்தவங்க, நல்ல திறமையானவங்க, எப்படி சொல்கிறதுனா நல்ல அறிவு சார்ந்தவங்க. அதில் ஐடி விங் மாவட்ட தலைவர்கள்லாம் அதில் கலந்துருந்தாங்க. எனக்கெல்லாம் உண்மையிலே நானே அந்த மீட்டிங்கில் சொன்னேன், இவ்வளோ திறமையானவங்க, இவ்வளோ ஒரு அறிவு சார்ந்த ஒரு கூட்டத்தை வந்து பாஜக மிஸ் பண்ணுதேன்னு சொல்லி எனக்கு உண்மையிலே அவ்வளோ வருத்தமாக இருந்துச்சு. அதை நான் ஓப்பனாக சொல்லவும் செஞ்சேன், இவ்வளோ பேரை பாஜக மிஸ் பண்ணுதே அப்படின்ட்டு. அதாவது அதில் ஒருத்தர்லாம் காவி துண்டு போட்டு வந்திருந்தாங்க. எல்லாரும் என்ன இன்னும் காவி துண்டை விடலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்கிறார், நான் 1990 இந்த துண்டை நான் தோளில் போட்டிருக்கேன். இந்துடா படத்திற்கு உதவ QR கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்குது, ஃபோன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்கள் அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். என்னால் அப்படிலாம் கழட்ட முடியாதுப்பா அப்படின்ட்டார். அது வந்து அவர் வருத்தத்தோடு சொன்னாலும் மற்றவங்க இல்லை நாங்கள் சும்மா தான் கேட்டோம் அப்படின்ட்டாங்க. இன்னும் நிறைய பேர் பார்த்தோம்னா அந்த பாஜக கூடிய கலட்ட மனசு வரலை அப்படிங்கிறாங்க. எல்லாருக்குமே வருத்தம் இருக்குது, யாருக்குமே இல்லைன்னா சொல்லலை. அதுக்காக சின்ன சின்ன விஷயங்களவே அதை வந்து சரி பண்ண முடியலை, சரி பண்ண விட மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கிற இடத்துல அண்ணாமலை அவர்கள் இருந்தாங்க, என்ன பண்ணுவாங்க? இன்றைக்கி அண்ணாமலை அவர்கள் வந்து இங்கே இயக்கம் ஆரம்பித்து கட்சி ஆரம்பிக்கலைன்னா இன்றைக்கி இருக்கும் மற்றவங்களுக்கு வந்து ரொம்ப லேசாக போயிடும். தமிழக மக்கள் உண்மையிலேயே பாவம், அவங்கள வந்து யாராவது ஒருத்தவங்க இழுத்து பிடிக்கக்கூடிய ஒரு ஆள் வேணும். கண்டிப்பாக அது அண்ணாமலையால் அவர்களும் முடியும். ஒரு சிலர்லாம் சொல்லும்போது துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, இவர் எடுத்திருக்க டிசிஷன் கரெக்டு. இவர் வரலன்னு சொன்னால் இவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு தலைவரை காமிங்க. இப்போ 1.5 வருஷமாக நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து பாஜகவின் மாநில தலைவராக இருந்தாங்க. அவர் என்ன பண்ணியிருக்காரு?
இப்போ சோஷியல் மீடியாவிலலாம் வெறும் 4 லைனு எழுதுனவங்களுக்கெல்லாம் ஜெயிலுக்கு போயிருக்காங்க. அவங்கள வெளியே கொண்டு வர தமிழக பாஜக தலைமை ஏதாவது செஞ்சுருக்கா? ஏன் என் தொண்டருக்கு மேலே கை வச்சிங்கன்னு சொல்லி யாராவது கேட்டாங்களாம்? அவன் பொண்டாட்டி பிள்ளையை விட்டுட்டு நம்மளுடைய நாடு நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக பதிவு போடுறாங்க. பொய் கேஸ் போட்டு எத்தனை பேர் உள்ளே இருந்தாங்க? எலெக்ஷனுக்கு முன்னாடி எத்தனை பாஜகக்காரங்க, எத்தனை தேசியவாதிகள் ஜெயிலில் இருந்தாங்கன்னு தெரியுமா? இதுக்கு யாராவது ஒருத்தவங்க குரல் கொடுத்துருப்பாங்களா? இதே இது அண்ணாமலை அவர்கள் இருக்கும்போது தன்னுடைய தொண்டர்களை நீ கையை வச்சிருவியா, வச்சு பாருன்னு சொன்னார். அப்போ தொண்டர்களுக்கு ஒரு தைரியம் இருக்கும். நமக்கு ஏதாவது ஒன்றுனா நம்ம தலைவர் ஓடி வருவார், நம்மளை பார்த்துருவார், நம்ம குடும்பத்தை பாதுகாத்துக்குருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை ஒரு தொண்டனுக்கு வரணும். அந்த நம்பிக்கையை நயினார் நாகேந்திரன் அவர்கள் கொடுத்துருக்கணும். 1 வருஷத்தில் நான் தென்றலாக இருப்பேன்னு சொன்னார். நமக்கு தென்றல் தமிழ்நாட்டுக்கு தேவை இல்லை. ஏன்னா இங்கே பாலிடிக்ஸ் தரையில் இறங்கி உடச்சி அடிக்கணும். தர லோக்கலாக பேசுகிறோம்ட்டு நம்மளும் தர லோக்கலாக பேசித்தான் ஆகணும். அந்த வேலையை அண்ணாமலை அவர்கள் செய்கிறாரு. அதனால் அவர் பின்னாடி போகிறாங்க. நயினார் நாகேந்திரன் அவர்கள் டெய்லி அரசியல் பண்ணியிருக்கலாம். எவ்வளோ விஷயங்கள் திமுக கொண்டு வந்தாங்க. அதை வச்சு டெய்லி அரசியல் பண்ணியிருந்தா அண்ணாமலையை விட திறமையானவே நானும் இருக்கேன்னு சொல்லி காமிச்சிருக்கிறோம் இல்லையா? அந்த இடத்துக்கு உண்டான ஒரு மதிப்பையும் மரியாதையும் கண்டிப்பாக நயினார் நாகேந்திரன் அவர்கள் கொண்டு வந்திருக்க முடியும். ஆனால் அவர் செய்யலை. இருந்த இடமே தெரியலை. இதுக்கு முன்னாடி அதாவது அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராகவும் துணைத் தலைவராகவும் இருந்ததுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் கட்சியை வளர்த்துக்கணும். எப்போ பாரு அந்த 2% 3% தான் இருந்தாங்க. வருஷத்துக்கு 2% ஓட்டை கூட்டியிருக்கலாமே. அப்போ அவங்கள வேலை செய்யலான்னு சொன்னால் நான் அப்படி சொல்ல வரலை, செஞ்சுருக்குறாங்க. ஆஃபீஸ் ரூம்குள்ளேயே உட்காந்து வேலை பார்க்குறது வேலை இல்லை. தெருவில் இறங்கி நடக்கணும். தொண்டர்களுடைய மனநிலைமை புரியணும். ஏன்னா தொண்டர்களுக்கு தான் தெரியும் எனக்கு என்ன தேவைன்னு சொல்லிட்டு. நம்ம ஏசி ரூம்குள்ளே உட்காந்துக்கிட்டு ஆஃபீஸ் வேலை மட்டும் பார்த்துக்கிட்டு கட்சி நடத்துகிறவங்களுக்கு புரியாது. எல்லாரும் சொல்கிறாங்க இது அதாவது எத்தனை பேருடைய உயிரை இழந்திருக்கு தெரியுமா இந்த இயக்கம் அப்படின்ட்டு. எனக்கும் தெரியும். எங்கள் ஊரில் இந்த வரதராஜன் நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. எங்கள் ஊர் தான் உத்தமபாளையம் 2 பேரை வெட்டி கொண்டாங்க. அந்த குடும்பம் செதஞ்சதை நான் கண்ணு முன்னாடி பார்த்துருக்கேன். அந்த தாத்தாவும் எங்கள் தாத்தாவும் க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவ்வளோ எங்களுக்கு அதாவது 2 குடும்பம். நான் அப்போலாம் ரொம்ப சின்ன பிள்ளை தான். அப்போல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். அந்த குடும்பமே ஒன்றுமில்லாமல் போயிடுச்சு. அந்த குடும்பத்துலேருந்து யாரையாவது கூப்பிட்டு அரசியலில் இறக்கிருக்கீங்களா, இல்லை கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுத்துருக்கீங்களா? அதே மாதிரி ஆடிட்டர் ரமேஷ் ஆகட்டும், ஒரு ஃபேமிலி கிட்டத்தட்ட 117 பேருக்கு மேலே இந்த இயக்கத்திற்காக தன்னுடைய உயிரை கொடுத்த குடும்பங்களை பற்றி யாராவது கவலைப்பட்டிருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி இந்த பாஜக தலைவர்களை கேட்குறேன் நான். அந்த குடும்பத்தை கூட ஒரு கவர்மெண்ட் வேலையோ இல்லாட்டி ஒரு பிஸ்னஸ் வச்சு கொடுத்தோ இல்லாட்டி அரசியலில் இறக்கிருக்கீங்களா? எதுவுமே இல்லை. எப்படி திமுக மொழிப்போர்னால இறந்த அந்த தியாகிகள் யாருன்னு தெரியலையோ அதே மாதிரி அந்த 117 நம்ம பாஜகவில் இருக்கக்கூடிய உயிரை விட்ட தலைவர்கள் குடும்பங்கள் இருக்கா இல்லையா, நாசமாக போச்சா, வாழ்கிறாங்களான்னு யாருக்குமே தெரியலை. அப்படி கொண்டு வந்திருக்கலாம். அர்ஜுன் சம்பத் அவர்கள்லாம் எப்படிப்பட்ட தலைவர்? அவரெல்லாம் இருக்கிற இடம் தெரியாமையே ஆக்கிட்டாங்க. ராம ரவிக்குமார் ஹிந்து மக்களுக்காகவே போராடுற அவரை அரசியலில் கொண்டு வரலாம். இவங்கெல்லாம் மக்கள்கிட்ட இன்னுமே நல்லா, ஏன்னா அந்த காலத்தில் சோஷியல் மீடியா இல்லை, வெறும் பேப்பர் மட்டும்தான். ஆனால் இன்றைக்கி பார்த்தோம்னா நம்ம கையில் மொபைலே இன்றைக்கி ஒரு கேமராவோட ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம அப்படியாப்பட்ட நான் இந்த பாஜகக்காரவங்க அர்ஜுன் சம்பத் அவர்களையும் ராம ரவிக்குமார் அவர்கள் இன்னும் எத்தனையோ பேர் எனக்கு தெரியாமல் நமக்கு தெரியாமல் இருக்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக பாஜக தலைமை தேடி கண்டுபிடிச்சி அவங்களையும் கொண்டு வரணும். இயக்கம் கண்டிப்பாக மக்கள்கிட்ட போய் சேரணும்னா ஃபஸ்ட்டு ஒற்றுமை இருக்கணும். சித்தாந்தம் அப்படிங்கிறாங்க. சித்தாந்தம் இன்னைக்கு எல்லாருக்குமே நாடு நல்லா இருக்கணும், நம்ம பாரத பிரதமர் வேணும்னு நினைக்கிறாங்க. யாருமே இப்போ வெளியேறினவங்க யாருமே மோடி வேணான்னு சொல்லலை, அமித்ஷா அவர்கள் வேணான்னு சொல்லலை. ஆனால் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டை யார் சிறப்பாக கொண்டு போவாங்க அப்படின்னு தான் சொல்லி பார்க்குறாங்களே தவிர இங்கே அதை விட்டுட்டு சோஷியல் மீடியாவில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த இறந்தவங்களோட குடும்பத்தையாவது பாதுகாத்துருக்கணும். அதுவும் எவனோ ஒருத்தன் வெட்டுப்பட்டு சாவா, எவனோ ஒருத்தன் உசுரை கொடுப்பான், எவனோ ஒருத்தன் கட்சியை வளர்ப்பான் தெருவில் இறங்கி. ஆனால் மேலே இருக்கிறவங்க நாங்கள் தான் டாப் லெவல் லீடர்ஸ், நாங்கள் இப்படித்தான் இருப்போங்கிறதெல்லாம் ரசிக்கிற மாதிரி இல்லை, யாருமே ஏற்றுக்கிற மாட்டாங்க. வாட் நெக்ஸ்ட் இப்போ எனக்கு வயசாகிடுச்சா, அதுக்கடுத்து இருக்கிறவங்கள நான் பேச கொண்டு வரணும். நான் தான் பேசிக்கிட்டே இருப்பேன். எத்தனை பேர் என்னையவே பார்ப்பாங்க சொல்லுங்கள்? இப்போ என்னுடைய தம்பி ஒய்ஃப் என்னை விட டேலண்ட்டாக இருக்காங்க. இப்போ நான் அந்த பொண்ணை சொல்கிறேன், நீ இந்த மாதிரி உன்னுடைய டேலண்ட்டை வளர்த்துக்கோ, இதை பாரு அதை பாருன்னு சொல்லிட்டு என்னுடைய கசின்ஸுக்கும் நான் சொல்லித்தரேன். அப்போ இது நம்ம மட்டுமே வளர்றது வளர்ச்சியே இல்லை, இது வளரவும் முடியாது, சலிச்சு போயிடும் மக்களுக்கு. அடுத்து இருக்கவங்களும் நம்ம மேலே கொண்டு வரணும். அதுதான் ஒரு நல்ல ஒரு கட்சியோ ஒரு குடும்பமோ
வளர முடியும். தமிழிசை மேடம் சொல்றாங்க, இங்க வந்து யாருடைய முகமும் தேவையில்லை, தாமரையே போதும் அப்படிங்கிறாங்க. தாமரை மலரும் சொல்லிட்டு நம்ம வாயில மட்டும் சொல்லிக்கிட்டே இருந்தா பத்தாது, உறுப்பினர்களை சேர்க்கணும். அதாவது வந்து உங்களுக்காக நாங்கள் தலைவர்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு நம்பிக்கை கொடுக்கணும். அந்த நம்பிக்கையை இந்த 1.5 வருஷத்தில் நயினா நாகேந்திரன் கொடுக்கலாம், மற்ற தலைவர்களை கொடுத்துருக்கலாம், மற்ற தலைவர்கள் கொண்டு வந்திருக்கலாம். அதை யாருமே கொடுக்கல. அஸ்வத்தாமன் அவர்கள் நல்லா பேசுகிறாங்க. நம்ம ராமசீனிவாசன் சார்லாம் நம்ம குறையே சொல்ல முடியாது. அவங்க எல்லாம் பேசுகிறாங்க. என்ன ஒன்று பேச வேண்டிய இடத்துல பேசலை. யாருக்காக பேசணுமோ அது நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க. அதுதான் இங்கே பிரச்சனை. அண்ணாமலை அவர்கள் என்னுடைய தொண்டன் பாதிக்கப்பட்டால் நான் வந்து நிற்பேன் அப்படிங்கிறாரு. இப்போ வரைக்குமே எத்தனையோ பேர் ஜெயிலில் இருக்காங்க. அவங்களையாவது வெளியே கொண்டு வரதுக்கு நிற்கும் தமிழக பாஜக வந்து ஒரு முன்னெடுத்து போயிருக்கலாம். வெறும் சும்மா 4 லைன் 5 லைனில் போஸ்ட் போட்டவங்கெல்லாம் 1 மாதம் 2 மாதம் ஜெயிலில் இருக்காங்க. பொய் கேஸ் போட்டு எத்தனை பேர் போயிட்டு காலையில் ஒருத்தவங்க போகிறாங்க, ஜாமீன் வாங்கிட்டு வெளியே வந்த உடனே மறுபடியும் இன்னொரு கேஸில் கொண்டு போய் உள்ளே வைக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் வந்து தலைமை கண்டிப்பாக கவனிக்கக்கூடிய ஒரு டீமையாவது போட்டிருக்கணும். அதையும் செய்யலை. இன்னொன்று பார்த்தோம்னா எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, செங்கோட்டையன் அவர்கள்ட்ட வந்து பாஜக நயினா நாகேந்திரனை பற்றி கேட்கும்போது அவரெல்லாம் ஒரு ஆள், அதெல்லாம் ஒரு கட்சியா அப்படின்ட்டு அப்படியே கேஷுவலாக சொல்லிட்டு போகிறாரு. எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு, என்ன இப்படி பேசுகிறாரு அப்படின்ட்டு. இந்த வார்த்தையை அண்ணாமலையெல்லாம் ஒரு ஆளா, பாஜகலாம் ஒரு கட்சியான்னு சொல்லிட்டு அண்ணாமலை இருக்கும்போது சொல்லியிருக்க முடியுமா? பிரித்து மேய்ஞ்சி எரிஞ்சு மிதிச்சிருப்பாரு. ஆனால் நயினா நாகேந்திரன் அவர்கள் அதை கடந்து போகிறாரு. ஆனால் மற்றவங்களுக்கு கோவம் வந்து இங்கே சோஷியல் மீடியாவில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, எப்படி இப்படி சொல்ல முடியும் அப்படின்ட்டு. இது எவ்வளோ பெரிய வார்த்தை. பாஜக உலகத்திலேயே மிகப்பெரிய கட்சி, உலகத்திலேயே அதிகமான எம்எல்ஏக்களை கொண்ட கட்சின்னு சொல்லிட்டு நம்ம பெருமையாக இருக்கும். அப்போ என்னுடைய கட்சியை நீ இதெல்லாம் ஒரு கட்சியா, நீ எல்லாம் ஒரு ஆளான்னு சொல்லி கேட்குறான்னு சொல்லும்போது இவர் எப்படி சண்டை போட்டிருக்கணும்? சண்டை போடலை. நம்முடைய பாரத பிரதமரை, நம்முடைய உள்துறை அமைச்சரையும் எவ்வளவு கேவலமாக புக்கிலையும் சோஷியல் மீடியாவிலையும் வந்து இழிவாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பேசும்போது இவங்க அமட்டலை, எப்படி நீங்கள் இப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு சண்டை போடலை. சண்டை போடணும். அப்போ தான் மக்களுக்கு வந்து பிடிக்கும். இன்னைக்கு ஒவ்வொரு கட்சிக்காரர்களுக்குள்ளேயே வந்து பேச்சுவார்த்தை இருக்கும், போக்குவரத்து இருக்கும், அண்ணன் தம்பியாக பழகுவாங்க. அது வந்து நீங்கள் திரைக்கு பின்னால் தான் பண்ணிக்கிறோமே தவிர வெளியே வந்து ப்ரெஸ் மீட்டு கொடுக்கும்போதே என்னுடைய அண்ணன், என்னுடைய அப்பா அப்படிலாம் நீங்கள் உறவெல்லாம் சொல்லி கொண்டாடவே கூடாது. அது வந்து பார்க்க நல்லா இல்லை. அப்போ என்னடா நம்ம இங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் சோஷியல் மீடியாவில். எத்தனையோ பேர் பகைகாரங்களும் ஆயிட்டாங்க, ஃப்ரெண்டுக பூரா. அப்படி இருக்கிற இடத்துல நம்ம இவங்களுக்காக, நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் ஒரு இயக்கத்துக்காகவும் இங்கே சாதாரண தொண்டன் சண்டை போட்டுக்கிட்டு கிடக்கா. ஆனால் நீங்கள் அங்கே உறவாக இருக்கிறீங்க, நீங்கள் ஏசி காரில் போகிறீங்க. அப்படிங்கும்போது நம்ம ஏன் இவங்களுக்காக ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கணும்ட்டு மக்கள் நினச்சதனுடைய விளைவு தான் இன்றைக்கி வந்து இந்த அளவில் கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கு. இப்பயும் ஒன்றும் கொட்டு போகலை. நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அண்ணாமலையால் வந்து கட்சி வளரலன்னு சொல்லிட்டு அப்படியே கூட நீங்கள் வச்சுக்கோங்க. இனிமேல் வளருங்க. இப்போ வெளியே போன தொண்டர்கள் இருக்காங்களா, 16 கடந்து அது பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கு. ஒரு வார்த்தை தான் சொன்னார், யாரும் நீங்கள் வாங்க, யாருமே ஒரு ஃபோன் போட்டு கூப்பிடல. ஆனால் மக்கள் தானாக போகிறாங்க. எல்லாரும் வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எத்தனை பேருக்கு வந்து உறுப்பினர் சேர்க்கை செய்ய வைக்கிறதுக்கு உதவ முடியும்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாரும் பார்த்தோன்னா பேனர் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, போஸ்டர் அடித்து ஒட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பழைய மாதிரி வந்து மக்களுக்கு வந்து ஒரு தைரியம் இருக்குது. இங்கே இருக்கும் ஒவ்வொரு தொண்டனுக்கும் வந்து நம்பிக்கையை கொடுக்கணும், ஒரு தைரியத்தை கொடுக்கணும். என் மாநிலம் நல்லா இருக்கிறதுக்கு இவர் பாடுபடுவார், அதுக்குண்டான சரியான தலைவர் அண்ணாமலை தான் சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் நினைக்கிறவங்க எல்லாருமே வெளியே போகிறாங்க. தயவு செய்து சோஷியல் மீடியாவில் இந்த பாஜகவில் இருக்கிறவங்களுமாகட்டும் இப்போ வெளியே வந்தவங்களும் சண்டை போடாதீங்க. சண்டை போடாமல் பாஜகக்காரங்களாம் நீங்கள் உங்களுடைய கட்சியை வளர்க்க பாருங்கள். இன்னைக்கு வீத லீடர் ஃபவுண்டேஷன் மக்கள் வந்து அவங்க வந்து இயக்கத்துக்காக போராடட்டும். ஆனால் அதை விட்டுட்டு இங்கே 2 பேருக்குள்ளே அடிச்சுக்கிட்டு இருந்தா, அதாவது சொல்லுவாங்க இல்லையா, எரியிற வீட்டில் பிடுங்குறவனுக்கு ஆதாயங்கிற மாதிரி இடையில இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கொண்டாட்டமாக போயிடும். என்னை கேட்டால் அண்ணாமலையை போல் யாருமே நாங்களாம் உழைக்கலன்னு கேட்டால், என்னை கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா மக்களை வந்து மிங்கிள் ஆகலை. வடநாட்டு கட்சி, பணக்காரங்க கட்சி, ஐயர்கள் கட்சின்னு இருந்த பாஜகவை இல்லை, இது வந்து எல்லாருக்குமான கட்சி. பாரத பிரதமர் நம்ம தமிழ்நாட்டுக்கும் நிறையா விஷயங்களை செய்கிறாங்க அப்படின்ட்டு கொண்டு வந்த ஒரே ஆள் அண்ணாமலை அவர்கள் தான். அதனால தான் வந்து அண்ணாமலை அவர்கள் பின்னாடி வந்து எல்லாரும் போகிறாங்க. நீங்கள் இருக்கிறவங்களையாவது பிடிச்சு வச்சுக்கணும்னு பார்த்தா தயவு செய்து இந்த ப்ரெஸ் மீட் கொடுக்குறத தமிழிசை மேடம் வந்து நிப்பாட்டுங்க. ஏன்னா அதை பார்க்கும்போது நிறையா பேச ஆரம்பிக்கிறாங்க. அதை விட்டுட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, தெருவில் இறங்கி உறுப்பினர் சேர்க்கை புதுசாக ஆரம்பித்து இந்த 3% 30% ஆக்குனா பாஜக வளர்ந்து இங்கே ஆட்சியை அமைக்கிற அளவுக்கு வந்துட்டா அதை விட சந்தோஷப்படக்கூடிய இங்கே மக்கள் கோடான பேர் இருக்கிறாங்க. அப்படி நீங்கள் செய்யலைங்கிறது தான் இங்கே இருக்கிறவங்களுக்கே வருத்தமே தவிர மற்றபடி வேறு பாஜக மேலே எந்த கோபமுமே இல்லை. ஒரு சிலர் மேலே இருக்கிற கோபம்
இப்படி உங்களை பேச வைக்குது. மறுபடியும் நீங்கள் பேச வைக்காம இருக்கிறது உங்களுடைய செயல்பாடுகளில் தான் இருக்கு. பார்ப்போம். ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத். இந்துடா படத்திற்கு உதவ QR கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்குது, ஃபோன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்கள் அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.